Daily. Taste the Daily. விஜயகுமார் சார், என்னன்னா திமுக அமைதியா இருக்கிறதையும் அதிமுக அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் திமுக தொண்டரும் பாப்பா அதிமுக தொண்டரும் பாப்பா, அவங்க ரெண்டு பேரோட மனநிலை எப்படி இருக்கு? அதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோட மகிழ்ச்சியோடயே இருப்பாங்க. ஏன்னா வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கு தான் வந்துட்டு எப்பயுமே மகிழ்ச்சியும் அவர்களுக்கு அடுத்தடுத்தான அந்த நம்பிக்கையும் வந்து கொண்டே இருக்கும். இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணியில் அமைக்கிறதுக்கு வந்து குழுலாம் அமைக்கல. முதலாக காங்கிரஸ் கட்சி தான் குழு அமைச்சது. அந்த குழு அமைச்சு 5 பேர் கொண்ட குழு போய் முதலமைச்சரை சந்திக்கின்ற போது காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகவாளர் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவரை போய் அன்று சந்திச்சார். நான் அன்னைக்கே விவாதத்தில் சொல்றேன், அதாவது திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவங்க தாவேகா கிட்டையும் பேசுறாங்க. நீங்க எந்த உடைய இதுல அடிப்படையில் ஆதாரத்தில் சொல்றீங்க அப்படின்னாங்க. எனக்கு கிடைச்ச தகவலின்படி நான் சொல்றேங்கன்னு 2 நாளுக்கு பிறகுதான் அது பேப்பர்ல வந்தது. அதன் பிறகு அதாவது திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாருக்கும் சோர்ஸ் வச்சிருக்கீங்க போலயே, உங்களுக்கு தகவல் கிடைக்குது, எங்களுக்கு எந்த தகவலும் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பத்திரிகையில செய்தியே வந்தது சார். அதாவது திமுக வந்து தன்னுடைய தொண்டர்களையும் ஏமாற்றுகிறது, மக்களையும் ஏமாற்றுகிறது, தன்னுடைய கூட்டணி கட்சியையும் ஏமாற்றுகிறது. தொண்டர்களை போய் ஒரு கட்சி ஏமாத்துவாங்க? ஆமா, தொண்டர்களையும் ஏமாற்றுகிறது. என்னன்னா சொல்றீங்க அதை, ஏன்னா தொண்டர்கள் வந்து யாரோ ஒருத்தர் கடகோடி தொண்டன் வந்து ஆசைப்படுவான் உயர்ந்த பதவி, எம்எல்ஏ பதவிக்கு, சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு. அவன் கொடி கட்டி நிற்கிறான். ஆமா, நியாயம் தான், உழைக்கின்றான், ரத்தத்தை சிந்துறான், வேர்வையை சிந்துறான். ஆனா அவனுக்கு மறுக்கப்படுகிறது, ஒரு ஏழைக்கு மறுக்கப்படுகிறது. இதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குனா இவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல்னா இவர்களுக்கு தான் அப்படின்றத ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க பேசுகின்ற போது என்னதான் சொன்னாலும் திமுக என்பது குடும்ப கட்சி, திமுக என்பது வாரிசு கட்சி என்பது எல்லாருக்குமே தெரியும். இது ஏன் ஏமாத்துறாங்க, அமைதி காக்குறாங்கன்னா, நாட்களை கடத்தி கொண்டு போய் இதுவரையிலேயே வந்துட்டு கூட்டணியை ஏன்னா உள்ளாட்சி தேர்தலையே ஆட்சி முடிஞ்சுட்டு பதவி முடிஞ்சு உள்ளாட்சி தேர்தலையே நடத்தல திமுக பயந்து போய். ஏன்னா கூட்டணி கட்சிகள் எப்பயாவது இந்த கூட்டணியில சீட்டு பிரிக்கிறது ஏதாவது பிரச்சனை வந்துன்னா கூட்டணி கட்சி நம்மளை விட்டு போய்விடுன்ற பயத்துல உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம விட்டுருச்சு. ஓராண்டாச்சு நடத்தவே இல்லை. பயத்தின் காரணமாக தான் நடத்தல. அவங்க வெளியெல்லாம் வீராப்பு மாரி பேசுவாங்க, உள்ளுக்குழுக்க பயம். ஏன்னா திமுக இதுவரையும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி பிடித்த வரலாறு கிடையாது. ஒன்று. 2வது என்னன்னா, அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த வரலாறும் இல்லை. அப்படியே 5 ஆண்டுகளுக்கு மேல அவர்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அவர்களுடைய அராஜகம், அவர்களுடைய ரவுடித்தனம். ஏன்னா வாகனத்துல ரோட்ல நடந்து போறனவே கூட்டு வச்சு அடிக்கிறாரு துணை முதலமைச்சருடைய தொகுதி சேப்பாக்கம் தொகுதியில அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் ரவுடிசம் இருக்கு. மீண்டும் தப்பி தவறி இவர்கள் ஆட்சி வந்தா நடக்கவே முடியாது. அதெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சியை வந்து அகற்ற வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் வந்துருவே. இந்த கூட்டணி கட்சிகளை எப்படியாவது, கூட்டணி கட்சியும் கணக்கு போடுது, திமுகவோட கூட்டணி வைத்தா இது 5 ஆண்டுகளுக்கு மேல வெற்றி பெற்றதே கிடையாது, மீண்டும் நாம கூட்டணியிலே இவங்களோடு சேர்ந்து தோல்வியை சந்திக்க வேண்டுமா அப்படின்றதை யோசிக்கிறாங்க. அது இல்லாம திமுக எப்பவுமே பெரியண்ணன் போக்கோடே நடந்துக்கும். 2021 அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி இவர்களோட கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து வெளியே சொல்றாரு, ரத்தம் வந்துட்டு கண்ணுல வந்து ரத்தம் வருது, இதயம் நொறுங்குகிறது, இவங்க கிட்ட 25 சீட்டு பேசி வாங்கறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி. அப்படி காங்கிரஸ் கட்சி இவர்களால பட்ட அவமானங்கள் எல்லாம் அதிகம். அதனாலதான் காங்கிரஸ் கட்சி என்ன வருதுன்னா, இந்த தடவை எனக்கு ஆட்சியில பங்கு கொடு, எனக்கு அதிக சீட்டை கொடு அப்படின்றத அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இதற்கு செல்வ பெருந்தகை மட்டுமே தான் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயல்படாம திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து திமுகவோடு கூட்டணி வச்சாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் என்ன விரும்புறாங்கன்னா, இனி திமுகவுடன் பயணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் திமுகவால் பட்ட அவமானங்கள் அதிகம். ஆனா இது கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல கூட்டணியில் இருக்கலாமா இல்லையா அப்படின்னா அந்த குழு தானே முடிவெடுக்கும். அதுக்கு அது இன்னொரு பக்கம். ஆனா ஏன் திமுக அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஏன் செய்யாம இருக்க? இல்ல ஒருவேளை நம்ம வந்து எல்லாத்துக்கும் மண்டல பொறுப்பாளர்களை போட்டுட்டோம், அதனால நம்ம எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கு. தேர்தல் வேலை செய்ய முடியல, தேர்தல் அறிக்கையை தயார் பண்றதுக்கு குழு அமைச்சாங்களே, குழு அமைச்சதுக்கு உடனே நெட்டிசன்கள் உடனே பதில் போட்டாங்களே. எங்க கடந்த 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கையை
காப்பியும் பேஸ்டும் பண்ணிட்டீங்கன்னா போதுமே. அப்படி எந்த தேர்தல் உங்களுடைய வாக்குறுதிகள் 525 வாக்குறுதிகளை கொடுத்தீங்களா? எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினீங்க? நிறைவேற்றவே இல்லையே. அதே வாக்குறுதிகளை திருப்பி எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணுங்களா. நெட்டிசன்கள் குழு அப்படியே பொங்கன காரணத்தினால அதை பத்தி குழு பத்தி தேர்தல் குழு தயாரிக்கிற அறிக்கை குழு தயாரிக்கிறத பத்தி அந்த பத்தி வரல. இப்படி அவர்கள் தேர்தல் வேலை வேலை செஞ்சாலும் மக்கள் கிட்ட இருந்து எதிர்வினை வருது. அந்த எதிர்வினை வரதுனால இப்போதைக்கு எதுவுமே அமைதி காப்போம். எதிரணி அதிமுக கூட்டணி எல்லாம் வச்சு தேர்தல் வரை கிட்ட நெருங்கி போயிட்டு இந்த கட்சிகள் வேற வழியே கிடையாது, திமுகவினுடைய சரணடைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த கட்சிகள் எல்லாம் வந்துரும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையும். ரெண்டாவது நீங்க கேக்குறீங்க அமைதி அமைதி அமைதின்றீங்க. இந்த அமைதிக்கு இவங்க எல்லாம் பத்திரிகையாளருங்க, இது நான் ஒரு அரசியல்வாதி களத்துல நிக்கிறேன். இந்த அமைதிக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் தேர்தலில் பணத்தை மட்டுமே தான் நம்பி தேர்தலில் சந்திக்க போறாங்க. இந்த பணத்தை பதுக்கி வைப்பதற்கு கூட இந்த அமைதி காரணமா இருக்கும். தேர்தலில் பணத்தை எல்லாம் அங்கங்க பதுக்கி வைக்கணும். இதுக்காக வேண்டி அமைதியை கடைபிடிக்கும் திமுக. புரியல, கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்களேன். வெளிப்படையா ரொம்ப புரியல. இந்த இவர்கள் இப்ப அடிச்சு வச்சிருக்கிற கொள்ளை பணத்தை, தாம் பணம் அடிச்சு வச்சிருக்கிற கொள்ளை பணத்தை மக்களிடம் வாக்குக்காக கொடுத்து வாக்கு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு திட்டத்திற்கு மட்டுமே தான் நம்பி இருக்கிறது திமுக. அதற்காக வேண்டி இந்த பணத்தை எல்லா தொகுதிகளையும் இப்போதே கொடுத்து வைப்பதற்காக இந்த மயான அமைதி இருக்கும். ஏன்னா நரித்தனம் செய்வதில் திமுக வேற எந்த கட்சியும் கெட்டிக்கார கட்சி கிடையாது. எல்லா கட்சியும் அதிமுக நேர்மையான கட்சி. அவர்களுக்கே தெரியும், ஒரு தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்தனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்த நாள்ல எம்ஜிஆர் மாலைகளை பொதுச் செயலாளர் அவர்கள் 5 அறிக்கையை கொடுக்கிறார், 5 தேர்தல் வாக்குறுதிகளை தருகிறார். 5 வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகள்னா, பெண் ஆண்களுக்கு எல்லாருக்கும் பஸ்ல இலவசமா பயணம் செய்யுங்க, அது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கிறேன். அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாளா நான் வழங்குறேன். அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரேன். இப்படி திட்டங்களை சொல்றது மக்கள் நம்பிக்கையோட ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கிரைண்டர் மிக்சி கொடுத்த கட்சி இந்த கட்சி, ஆடு மாடுகளை கொடுத்த கட்சி இந்த கட்சி. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளை கொடுத்தால் அது நிறைவேற்றும் என்று மக்கள் மனதில் இருக்கு. அப்ப திமுக இதெல்லாம் சொன்னா செய்யாது, மக்கள் நம்ப மாட்டாங்க, அமைதியா இருக்கு. அமைதி அதனால கிட்ட நெருக்கத்துல சொல்லலாம், மக்களை ஏமாத்தலாம் என்கிற நாடகத்துக்கு இப்போதே திமுக தயாராகி. விஜயகுமார் ரொம்ப சுகமா கேள்வி. அதாவது அவங்க சொல்லும் போது சொல்றாங்க யூடியூபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துற கருத்து கணிப்புகள்லாம் அப்படின்ட்டு. யூடியூபர்கள் பெரும்பாலான ஊடகங்கள் யார் திமுக விலை கொடுத்து வாங்கிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலான யூடியூபர்கள் நடத்துறதே திமுக தான் நடத்துறது. இப்படி எல்லாம் பண்றது அதாவதுங்க ஒன்றாக வெல்வோம் ஸ்லோகம் பாத்தீங்கன்னா எங்கேயும் இருக்கும், ஒன்றாக வெல்வோம். நீங்க ஒன்றாகவே இல்லைன்றதுனாலதான் அந்த ஒன்றாகவே வெல்வோம் என்கின்ற வாசகம் வருகிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா தமிழகம் தலை குனியாது, தமிழகம் போராடும், இந்த வாசகத்தெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அமைதியா இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் போய் தமிழகம் தலை குனியாது, தமிழகம் போராடும் என்று இவங்க சொல்ற அந்த வாசகத்தை ஏற்றுக்கொள்ள. இதே எடப்பாடியார் 7/7/2025 மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற வார்த்தை, அந்த ஸ்லோகம், அந்த உணர்ச்சி மிகு வார்த்தைகள் மக்களிடம் எடுபடுகிறது, போய் சேர்கிறது. அதனாலதான் மக்கள் கோரிக்கையை வைக்கிறார்கள். இன்னும் 100 நாள்ல கரெக்டா சதம் அடிக்கின்ற மாதிரி எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகுவார். திமுக கூட்டணியில வருதோ கூட்டணி இல்லாம வருதோ எப்படி வந்தாலும் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுக தொண்டர்கள் தயாராகி விட்டார்கள். நன்றி.